தமிழ் மக்கள் பேரவையில் நிபுணர் குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்ட அரசியல் தீர்வு திட்ட முன்வரைவு தொடர்பில் கொழும்பு வாழ் தமிழ் மக்களின் கருத்துக்கள் கேட்டறியப்பட்டன. கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் நேற்று மாலை நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் தமிழ் மக்கள் பேரவையின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். நிச்சயமாக தமிழ் மக்களுக்கும் முழுமையான நன்மைகள் கிடைக்கும். தமிழ் மக்கள் ஒரு சுயாட்சி பிரதேசத்தில் வாழக்கூடியவாறு இருக்கும். தமிழ் மக்கள் தங்களுடைய அபிவிருத்தி பணிகளை தாங்களே நிறைவேற்றக்கூடியவாறு இருக்கும். அவர்களுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதங்கள் கிடைக்கும். ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தமிழ், முஸ்லிம், சிங்கள வேறுபாடுகள் இல்லாமல் எல்லோரும் கௌரவமாக வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இந்த ஆவணத்தை கையில் எடுத்து அது தொடர்பாக இலங்கை அரசாங்கத்தினும் சர்வதேச சமூகத்தினும் பேசி அவற்றை இலங்கை அரசியல் சாசனத்தில் உள்ளடக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். சரியான ஒரு விசாரணை நடந்து குற்றமிழைத்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அதற்கு சர்வதேச விசாரணை ஒன்று தேவை என்று தமிழ் மக்கள் அத்தனை பேரும் நினைத்திருந்த வேளையிலே நமக்காக சர்வதேச விசாரணை ஒன்று நடைபெறும் என்று இருந்த நிலையிலே சில வல்லரசுகளின் தலையீட்டினால், சக்திமிக்க நாடுகளின் தலையீட்டினால் அது உள்ளக விசாரணை என்று மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த உள்ளக விசாரணை நடந்தாலும் கூட அதை சரியான முறையில் செல்லுகின்றதா என்பதை பார்ப்பதற்கு நமது தமிழ் தலைவர்களிடையே ஒரு பொறிமுறை இருக்கிறதா என்பதில் கூட ஒரு சந்தேகம். எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை நாங்கள் என்ன அடிப்படையிலே இந்த சமஷ்டிக்கான கோரிக்கையை முன்வைக்கின்றோம் என்று பார்க்கின்ற போது, நாங்கள் தமிழ் மக்கள் ஒரு மொழியை பேசுகின்றோம், ஒரு தனி பண்பாடு கலாச்சாரத்தை உடையவர்களாக இருக்கின்றோம், ஒரு தொடர்ச்சியான நிலப்பிரதேசத்தையும் ஒரு பொருளாதாரத்தையும் கொண்டிருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை கோருகின்றோம். வடகிழக்கு சார்ந்த தமிழ் மக்களுடைய யோசனைகள் என்ற அடிப்படையிலே தயாரிக்கப்பட்ட ஒரு தீர்வு திட்டமாக இருந்தாலும் கூட முஸ்லிம் மக்கள் ஒன்றிணைந்து அவர்களுடைய தீர்வு திட்டம் இப்படித்தான் அமைய வேண்டும் என்று நம்மிடம் கூறுகின்ற பொழுது அவர்களுடைய அரசியல் அபிலாஷைகளை முழுமையாக உள்வாங்கக்கூடிய வகையிலே நம்முடைய தீர்வு திட்டங்களையும் திருத்தி ஒரு பொது தீர்வு திட்டமாக நாங்கள் முன்வைக்கிறதுக்கும் தயாராக இருக்கின்றோம். அது வடகிழக்கை பொறுத்தவரையிலே, மலையகத்தை பொறுத்தவரையிலே நிச்சயமாக மலையக மக்கள் தங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை வெளிப்படுத்துகின்ற பொழுது தாங்களாகவே தங்களுக்கு விரும்பின தீர்வு இதுதான், இப்படிப்பட்ட ஒரு அரசியலமைப்பு தான் எங்களுக்கும் உகந்ததாக அமையும். 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலிலே நடந்தேறிய அந்த இனப்படுகொலை என்கின்ற ஒன்றே ஒன்றுதான். எனக்கு அது பலவீனமாக தெரியலாம், ஆனால் எங்களுடைய சொந்த உறவுகளும் விடுதலை போராட்ட வீரர்களும் மக்களுமாக அந்த இடத்திலே காவு கொள்ளப்பட்டமையும் படுகொலை செய்யப்பட்டமையும் தான் தமிழர்களுக்கு தங்களுடைய அரசியலை சர்வதேசத்துக்கு கொண்டு செல்வதற்கான ஒரே ஒரு பலம் என்பதிலே எனக்கு பலமான நம்பிக்கை இருக்கிறது. தமிழ் மக்கள் பேரவையின் அரசியலமைப்பு முன்வரைவு தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டு தமது கருத்துக்களை முன்வைத்திருந்தனர். இந்த தீர்வு திட்டம் முன்வரைவு தொடர்பில் ஏற்கனவே வடக்கு கிழக்கு மாகாண மக்களின் கருத்துக்களும் தமிழ் மக்கள் பேரவையால் பெறப்பட்டிருந்தன.